அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். பரணி வந்து முத்துப்பாண்டி கிட்ட பேச வராங்க. இங்க பாரு பழைய முத்துப்பாண்டியா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமாங்கிறாங்க முத்துப்பாண்டி. நீ தான் பழைய முத்துப்பாண்டி இல்லையில இப்பதான் நீ திருந்திட்டியல்ல மாறிட்டியல்ல விட நான் பிரச்சனைங்கிறாங்க பரணி. எசக்கியால மாறி இருக்க அவளை உன் பக்கம் மாத்திக்கோ. சண்முகம் பண்றதெல்லாம் சரின்னு நான் சொல்ல வரல. சண்முகத்தை தாண்டி எசிக்கு வரணுமில்ல, அதுக்கு நீ ஒரு முடிவு எடுங்கிறாங்க பரணி. நான் கூப்பிட்டு அவ வந்திருக்கணுமில்ல. திரும்ப திரும்ப அந்த வீட்டுக்கு மான மரியாதை இல்லாமையெல்லாம் வந்து நான் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. அவ நொண்ணம் தான் முக்கியம்னு சொன்னா அவ அங்கேயே கிடந்து சாகட்டும். இதுக்கு மேல எல்லாம் நான் போய் அவகிட்ட நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு போயிடுறாங்க முத்துப்பாண்டி. சே என்னடா இது இப்படி ஒரு பக்கம் இழுக்கிறாங்க அப்படி ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, என்ன பண்றதுனே புரியாம நிக்கிறாங்க பரணி. ஸ்கூல்ல வெங்கடேஷ் எல்லா டீச்சர் ஆசிரியர் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காங்க. என்ன சார் வழக்கமா ரத்னா மேடம் தான் கூப்பிடுவாங்க, இன்னைக்கு என்ன நீங்க கூப்பிட்டுருக்கீங்கன்னு கேக்குறாங்க. எல்லாம் ஒரு காரணமா தான் இனிமே ரத்னா வரமாட்டாங்க ஸ்கூலுக்குன்னு சொல்றாங்க வெங்கடேஷன். கேட்டா ரத்னா பிரின்சிபல் பதவியை ராஜினாமா பண்ணிட்டா, வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டா, அவளுக்கு இந்த ஸ்கூலுக்கு இனிமே எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க வெங்கடேஷ். ரத்னா மேடமா அப்படி பண்ணினாங்க, ரத்னா மேடம் இதை விருப்பப்பட்டு தானே இந்த வேலையை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் என்ன உங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தேகமா இருக்கா, இந்தாங்க ரத்னா கைப்பட எழுதி கொடுத்த ராஜினாமா கடிதம் எல்லாரும் படிச்சு பாருங்கன்னு சொல்லி வெங்கடேஷ் அந்த கடிதத்தை கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஸ்கூலுக்கு இனிமே யார் சார் பிரின்சிபால்னு ஒரு டீச்சர் கேட்குறாங்க. என்ன நீங்க லெட்டரை முழுசா படிக்கலையா, நான் தான் பிரின்சிபால் அப்படின்னு சொல்லி அந்த சேர்ல உட்காந்து கால் மேல் கால் போட்டு திமிரா உட்காந்துருக்காங்க வெங்கடேஷ். அந்த லெட்டர்லயே ரத்னா விவரமா எழுதியிருக்கா பாருங்களேன். ரத்னா என்ன தான் பிரின்சிபாலா நியமிச்சிருக்கிறதா அந்த லெட்டர் எழுதி கொடுத்துருக்கா பாருங்க. அது மட்டும் இல்ல இந்த ஸ்கூலுக்கு நான் தான் செக்ரட்டரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் இனிமே என்கிட்ட தான் வந்து கேட்கணும்னு பொட்டுக்கடலை சந்தானம் சொல்லிட்டு இருக்கிறாரு. எதுக்கும் நாங்க ஒரு வார்த்தை கரஸ்பாண்ட் கிட்ட கேட்டுக்கிறோம்னு சொல்றாங்க ஒரு ஆசிரியர். இனிமே யாருக்கிட்டையும் எதுவும் யாரும் கேட்கக்கூடாது, நான் தான் இந்த ஸ்கூலுக்கு செக்ரட்டரி, என்னை எதிர்த்து யாரும் எதுவும் பேசக்கூடாது, அப்படி பேசுனீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன். இனிமே பேசுறக்க சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க, கிளாஸ்க்கு போங்கன்னு சொல்றாங்க வெங்கடேஷ். அது மட்டும் இல்லை ரத்னாவுக்கு யாரும் கால் பண்ணி பேசக்கூடாது, நிர்வாகம் எங்கள் கைக்கு மாறிடுச்சு, போங்க போங்க போய் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கிறாங்க. டீச்சர் ஆசிரியர் எல்லாரும் ஒன்றுமே புரியாமல் என்னடா அது இப்படி திடீர்னு மாற்றிட்டாங்களேட்டு போகிறாங்க. பொட்டுக்கடலை சந்தானமும் வெங்கடேஷும் திமுறா அந்த சேரில் உட்காந்துருக்காங்க. ஆஹா இந்த சேரில் உட்காந்துருக்கும் போது ஒரு கம்பீரம் வருது மாமாங்கிறாங்க. ஆமாம் நீ என்னமோ பயந்து கிடந்த, இப்போ பார்த்தியா நீ அந்த சேரில் உட்காந்துருக்கவும் யாரும் உன்னை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கலிங்கிறாங்க. ஆமாம் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் உள்ளூரில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க வெங்கடேஷ். ஆமாம் எந்த பிரச்சனையும் வந்துடாதாலன்னு வெங்கடேஷ் கேட்குறாங்க. ஆட எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு தானே நான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலை விடு. இனிமே ஃபீஸ்ல இருந்து மெஸ் வரைக்கும் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் தான், நம்ம சொல்றது தான் ஃபீஸ். ஸ்கூல் ஃபீஸ் கட்டலினா படிக்கிற பிள்ளைங்களோட ஃபீஸை பிடிங்கி விட்டுருவோங்கிறாங்க. இல்ல இங்க படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே இல்லாதவங்க தான், இல்லாத குழந்தைங்க தான் இங்க படிக்கிறாங்கிறாங்க. வசதி இல்லாத ஃபீஸ் கட்டாத குழந்தைங்களுக்கு இங்க படிப்பு எதுக்கு, ஏன் போய் பிச்சை எடுக்கட்டுமே. இங்க பாரு வெங்கடேஷ், நம்ம இஷ்டத்துக்கு ஃபீஸை ஏற்றி நம்ம லைஃப்ல நாம செட்டில் ஆயிடுவோம், இல்ல நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாதீங்கிறாங்க பொட்டுக்கடலை. சரி இப்ப ரத்னா வருவாளே அவளை எப்படி சமாளிக்கிறதுங்கிறாங்க. அட நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் எதுக்கு இருக்கேன், ஆள் எடுத்து வைக்க விட மாட்டேன், கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது மாமாங்கிறாங்க வெங்கடேஷ். அட விடு மாப்பிள்ள பயப்படாத, நான் எதுக்கு இருக்கேன், எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் ஒரு தடவை போய் ஸ்கூலை நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சந்தானம் அங்கே போறாங்க. ரத்னா கனி ரெண்டு பேருமே ஆட்டோ விட்டு இறங்கி வராங்க. வந்ததும் செக்யூரிட்டி கேட்குறாங்க, அண்ணே எதுக்கு இந்த நேரத்திலேயே இப்பவே கதவை லாக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. கதவு திறந்ததும் பொட்டுக்கடல் சந்தானம் தான் வெளியில வராங்க. இந்த பள்ளிக்கூடத்து கதவு உனக்காக திறக்காதுங்கிறாங்க. அண்ணா இந்த ஆளை யார் உள்ள விட்டதுன்னு ரத்னா கேட்டுட்டு இருக்கும் போது ரெண்டு கதவும் திறக்கிறாங்க. அப்ப வெங்கடேஷ் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நான் தான் எங்க மாமாவை வர சொன்னேன், ஏன் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்குறாங்க வெங்கடேஷ். வெங்கடேஷ் என்ன இதெல்லாம், ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு டீச்சர், ஏன் ஸ்கூலுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு என்னையே அதிகாரம் பண்றீங்களான்னு கேட்குறாங்க ரத்னா. என்னது உன்னோட ஸ்கூலா, இங்க நான் தான் பிரின்சிபால், உனக்கு டீச்சர் வேலை கூட கிடையாது, உன்னெல்லாம் நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேங்கிறாங்க. எது டிஸ்மிஸா, என்ன யார் டிஸ்மிஸ் பண்ண முடியும்னு கேட்குறாங்க ரத்னா. நான் தான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபால், நான் டிஸ்மிஸ் பண்ணாம வேற யார் பண்ணுவான்னு கேட்குறாங்க வெங்கடேஷ். ஒரு லெட்டர் எடுத்து பொட்டுக்கடலை சந்தானம் பாத்தியா, இதுதான் உன்னோட ராஜினாமா கடிதம், நீயா கைப்பட எழுதி கொடுத்த கடிதம்னு காட்டுறாங்க. நீயா எழுதி கொடுத்ததுனால தான் நான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல் ஆயிட்டேன், நீ வேலையில்லாத டீச்சர் ஆயிட்டேன்னு சொல்றாங்க வெங்கடேஷ். இனிமே இந்த ஸ்கூல்ல உனக்கு வேலை கிடையாதுங்கிறாங்க வெங்கடேஷ். அது நீ மிரட்டி வாங்கின கையெழுத்துங்கிறாங்க ரத்னா. யார் சொன்னது, முடிஞ்சா நீ கோர்ட்டுக்கு போய் பாருங்கிறாங்க. அப்படியே கேஸை போட்டாலும் கேஸ் முடியறதுக்கு 10 வருஷம் ஆகும், அப்ப பாத்துக்கலாம் போங்கிறாங்க. அது வரைக்கும் நான் தான் இங்க பிரின்சிபால், எங்க மாமா தான் செக்யூரிட்டி, உன்னோட ராஜினாமாவை நாங்க ஏத்துக்கிட்டோம், உனக்கு இங்க வேலை கிடையாது, நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. இதனோட விளைவு ரொம்ப கடுமையா இருக்கும், நான் கேஸ் போட்டுனா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணுங்கிறாங்க ரத்னா. அதைத்தான் செய்யணும் நான் சொல்றேங்கிறாங்க வெங்கடேஷ். ஸ்கூல் பிள்ளைங்க வர நேரத்துல இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு நிக்க வேண்டாம், முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. ரத்னா என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு நிற்கும் போது கனி கேட்கறாங்க, அப்ப நானுன்னு கேட்கறாங்க. இப்போ உன் கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் எடுத்தாச்சு, மொரதவர் உங்களோட தங்கச்சிங்கிறனால உனக்கு எந்த அனுமதியும் கிடையாது, டிசியும் கிழிச்சு வச்சுட்டு உனக்கு இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு அனுமதியும் கிடையாது, வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா வந்து டிசியை வாங்கிட்டு போங்கிறாங்க. அக்கா இப்ப என்னக்கா பண்றதுன்னு கனி ஒரு பக்கம் அழுகுறாங்க. பாருங்க எல்லாரும் என்ன இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, இதையே காரணம் காட்டிட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க, நான் உங்களை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும்னு சொல்றாங்க வெங்கடேஷ். ஒழுங்கு மரியாதையா போய் கிளாஸ் எடுக்கிற வேலையை பாருங்கிறாங்க. அட வாங்க பசங்களா, நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் டீச்சர் ஆசிரியர் எல்லாரும் குழந்தைங்களை கூட்டிட்டு போறாங்க. ஆரம்பத்திலேயே நான் கேட்ட போதே நீ ராஜினாமா பண்ணியிருந்தா இந்த அவமானம் உனக்கு மிச்சமா இருக்குமாங்கிறாங்க. முன்னாடி எப்படி அசிங்கப்பட்டு நிக்கிற பாரு, முதல்ல கிளம்புங்கிறாங்க.
கிளம்பத்தான் போறேன். ஆனா நான் தோத்து போகல. செக்யூரிட்டி கேட்ட இழுத்து சாத்துங்கன்னு சொல்றாங்க. செக்யூரிட்டியும் கேட்ட சாத்திடுறாங்க. என்னக்கா பண்றது அப்படின்னு கனியும் ரத்னாவும் புலம்பி போய் வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரத்னா சொன்னதும் எல்லாரும் அங்க கொதிச்சு போய் நிக்கிறாங்க. வெங்கடேஷ் ஒரு ஸ்கூல் டீச்சரா இருந்துகிட்டு சட்டத்துக்கு விரோதமா செய்யறதெல்லாம் அநியாயங்கிறாங்க ரத்னா. யாக்கோ எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொட்டுக்கடலையா தான் இருக்கும். அவன் தான் இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் கொடுத்துருப்பானா இருக்குங்கிறாங்க எஸ்கி. ஆமா, முதல்ல அந்த பொட்டுக்கடலையை போட்டு தள்ளனா எல்லாம் சரியா போயிடுங்கிறாங்க வைகுண்டம். பரணி அடிச்சு பிடிச்சு ஓடி வராங்க. ஏ ரத்னா, என்னடி ஸ்கூல் விஷயத்தை பத்தி ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, என்னாச்சுன்னு கேக்குறாங்க. மதினேன்னு சொல்லிக்கிட்டு கனி ஓடி வந்து அழுகிறா. ஒண்ணு இல்ல, அழுகாத ரத்னா. அந்த வெங்கடேஷை டிஸ்மிஸ் பண்ணி உன்னை வெளியே அனுப்பிட்டானா? இது அநியாயம், இதெல்லாம் லீகல், இதை இப்படியே விடக்கூடாதுங்கிறாங்க பரணி. ரத்னா அவங்க கிட்ட அப்ப கூட மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. மதினி அக்கா பிரின்சிபல் பதவியை ராஜினாமா பண்ணிருச்சான், கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு மாமா, அதை கூட எல்லாரும் முன்னாடியும் காட்டினாருன்னு சொல்லி கனி அழுகுறாங்க. என்னுடைய ரத்னா, நீ கையெழுத்து போட்டு கொடுத்தியான்னு பரணி கேட்குறாங்க. நான் ஒன்றும் கையெழுத்து போடல, கையெழுத்து போட்டு தர சொல்லி என்னை மிரட்டுனாங்க, நான் கையெழுத்து போடவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் கடல் பக்கம் போயிட்டேன், என் கையெழுத்து அவங்களே போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க ரத்னா. என்ன அநியாயம், கையெழுத்தை மாற்றி போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் அநியாயம் பண்றாங்களே, இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு கொந்தளிச்சு நிற்கிறாங்க வைகுண்டம். எல்லா இலீகல் விஷயத்தையும் பண்ணியிருக்காமாமா, அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாதுங்கிறாங்க பரணி. ரத்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இது ஒன்றும் செல்லாதுங்கிறாங்க பரணி. வா பரணி, நம்ம ரெண்டு பேரும் போய் என்ன ஏதுன்னு அந்த ஆளை கேட்டுட்டு வரலாம். நம்ம என்ன படிக்காத முட்டாள்கள் நினைச்சுக்கிட்டானா அந்த ஆளுங்கிறாங்க வீரா. இதுல நானும் நீயும் பேசக்கூடாது, சண்முக வரட்டும், எல்லாம் லீகலா பாத்துக்கலாங்கிறாங்க பரணி. ஆமாத்தா, சண்முக பையன் வரட்டும், அவன் வந்து போடுற போட்டுல எனக்கு ஸ்கூலும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டான்னு துண்டக்கான துணியை காணான்னு அந்த வாத்தி ஓடணுங்கிறாங்க வைகுண்டம். ஆமா, அடிதடி எல்லாம் வேண்டாம், சட்டப்படி ஆக்ஷன் எடுத்தாவே அந்த ஆள் எங்கேயும் தப்பிக்கவே முடியாது. முதல்ல சண்முக வரட்டும் பேசிக்கலாம். ஏ ரத்னா, நீ எதுக்கு அழுகிற? எல்லா தப்பும் பண்ணது அந்த வெங்கடேஷ், அவனா சண்முக வரட்டும் பாத்துக்குவான், நீ அழுகாதீங்கிறாங்க. எதுவா இருந்தாலும் எங்க அண்ணன் பாத்துக்கோ, ஆனா நான் இப்படி ஒரு மனுஷனை காதலிச்சேன்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்கு. ரத்னா, நீ ஒண்ணு ஏமாறல, அவன் தான் உன்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்கான். முதல்ல சண்முக வரட்டும், அவனோட வீக்னஸே நீங்க அழுகிற கண்ணீர் தான். எல்லாரும் அழுகாம அவன்கிட்ட நிதானமா பேசினா அவனும் நிதானமா நடந்துக்குவான். இது ஒரு லீகல் மேட்டர், இதை நிதானமா பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணுங்க. அம்மா விஷயத்துல எப்படி பொறுமையா இருந்து சாதிச்சோனோ அதே மாதிரி தான் இதை பொறுமையா இருந்ததை நம்ம சாதிக்க முடியுங்கிறாங்க பரணி. ஏண்டி பரணி, அது அத்தை விஷயம், அதனால பொறுமையா இருந்துச்சு அண்ணன். இது எங்க விஷயம், அண்ணன் தூக்காம விட்டா தான் அதிசயம். அந்த பொட்டுக்கடலை அருவாளுக்கு மட்டும்தான் அடங்குவாப்பிலேன்னு எஸ்கி சொல்றாங்க. ஏ, இது என்னடி குடும்ப பிரச்சனையா? இது சட்ட பிரச்சனை, நம்மளே லீகலா மாத்திரக்கூடாது, அதனாலதான் பொறுமையா பேச சொல்றேங்கிறாங்க பரணி. பரணி சொல்றதுதான் சரி, சட்டப்படி நம்ம போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிறாங்க வீரா. ரத்தனக்காவுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்காகத்தான் அண்ணன் அவரை வெளியிலேயே விட்டாரு. ஸ்கூல் மேல எப்ப அவர் கை வைக்க நினைச்சாரோ இனிமே அவரை நம்ம விடவே கூடாது, உள்ள வச்சு அந்த குடும்பத்துக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணுங்கிறாங்க வீரா. ஏண்டி வீரா, நீ சொல்றதெல்லாம் சரி, அண்ணன் நம்ம சொல்றதெல்லாம் கேக்குமா? அண்ணனுக்கு கோவம் வந்தா கண்ணு மண்ணே தெரியாது, நிச்சயமா அருவாரை தூக்கத்தான் போகுது, நம்ம என்ன செய்ய முடியும்னு கேக்குறாங்க எஸ்கி. நிச்சயமா அவன் அருவா தூக்குவான், அருவா தூக்காம நம்ம தான் பாத்துக்கணுங்கிறாங்க பரணி. பரணி, நீ சண்முகத்துக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டியான்னு வைகுண்டம் கேக்குறாங்க. விஷயத்த சொல்லிட்டு தான் நான் வீட்டுக்கே வந்தேங்கிறாங்க. ஐயோ, அவன் பாட்டுக்கு வந்து கண்ணு மண்ணு தெரியாம அருவாலை தூக்கிட்டா என்னத்தா பண்றதுங்கிறாங்க வைகுண்டம். நம்ம தான் பொறுமையா பேசி அவனை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்றாங்க பரணி. வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சண்முகமா வந்துடுறாங்க. அப்பாடா, டிசம்பர் மாசத்துல கூட இப்படி வெயில் அடிக்குமா? ஏ ரத்னா, என்னது பரணி என்னமோ என்கிட்ட சொன்னா, வாத்தி ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்ததே ஆச்சரியம், இதுல ஸ்கூல்ல வேற இருந்துகிட்டு அதிகாரம் பண்றானா? இப்படி சண்முகம் பேசிட்டு இருக்கும் போது கனி ஆத்திரமும் அழுகச்சும் தாங்க முடியாம அண்ணேன்னு போய் அழுகுறாங்க. உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி அழுகுறேன்னு கேக்குறாங்க. என்னை ஸ்கூல் விட்டு அனுப்பிட்டாங்க, எனக்கு டிசியை கொடுத்து அனுப்புறாங்களா, இனிமே நான் படிக்கவே முடியாது அண்ணே அப்படின்னு அழுகுறாங்க கனி. கனி, அண்ணன் இருக்கும்போது நீ எதுக்குல பயப்படுற? உனையாரில் அப்படி சொன்னா யாரும் சொல்ல முடியாது, நீ அழுகாத, முதல்ல கண்ணத்தோட. எஸ்கே, சமைச்சிட்டியா? இன்னைக்கு டீ குடிச்சதுதான், இன்னைக்கு பசியோ பசி, நல்லா பசிக்குது, சாப்பாட்டு எடுத்து வைங்கிறாங்க. அண்ணன் சமைச்சிட்டேன் எடுத்து வைக்கிறேங்கிறாங்க எஸ்கே. சமைச்சிங்களா சாப்பிட்றோம்னு தானே நான் கேட்டேன், வேற என்ன கேட்டுட்டேன், எதுக்கு ஆளாளுக்கு என்ன அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும்னு கேட்குறாங்க சண்முகம். டே சண்முகம், ஆச்சரியமா இருக்கு, நீயா பேசுறீன்னு கேட்குறாங்க பரணி. ஆமா, எனக்காக வேற ஆளையா கூட்டிட்டு வந்து பேச வைக்க முடியும், நான் தான் பேசுறேங்கிறாங்க. இல்ல எஸ்கே, பசி குடலை புடுங்குதுன்னு சொல்றேன், சாப்பாட்டை போடுங்க, இதோ எடுத்து வைக்கிறேன்னு அப்படின்னு இசைக்கும் வீராவும் சாப்பாடு எடுத்து வைக்க போறாங்க. அண்ணே, இப்போ என்ன செய்ய போறேன்னு கனி கேட்கவும், ஏன் சாப்பிட போற? பசிக்குதல்ல, ஏன் உனக்கும் பசிக்குதா, நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்குறாங்க. அப்பா எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன்னு உட்காடுறாங்க. எஸ்கே பரிமாறுறாங்க. என்னல எஸ்கே, மீன் குழம்பாங்கிறாங்க. ஆமாண்ணே, உனக்கு பிடிக்கும்னு செஞ்சேன், முட்டைக்கோஸ் பொரியலும் இருக்குன்னு சாப்பிடுங்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அடாடாடா என்னமா ருசி, சூப்பர், உன் கை பக்குவமே பக்குவம் தான் அப்படின்னு சாப்பாட்டை பாராட்டிட்டு நல்லா பசியார சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சூடா இருக்கு, இப்படி சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ரசித்து சாப்பிட்டு இருக்கிறாங்க சண்முகம். பரணிக்கு சந்தேகமாவே இருக்கு, என்னது இவன் கோவத்தில் இருக்கானா இல்ல ஒன்றும் தெரியாத மாதிரி நம்ம கிட்ட நடிக்கிறானா, இவ்வளவு பெரிய விஷயத்த கேள்விப்பட்டும் அமைதியா இருக்கானா, இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய விளைவு இருக்கும் போல இருக்கே அப்படின்னு பரணி யோசிக்கிறாங்க. ரத்னா கனி ரெண்டு பேருமே என்னது இவ்வளவு தூரம் நம்ம பாதிக்கப்பட்டு நிக்கிறோம், அண்ணன் சாப்பாடு தான் முக்கியம்னு சாப்பாட்டுல உட்காந்துருக்கு, நம்மளுக்காக எதுவுமே பண்ண போறது இல்லையா அப்படின்னு ரத்னாவும் கனியும் பார்த்துட்டு இருக்காங்க. வெங்கடேஷ் செஞ்சது அநியாயம்ங்கிறது அண்ணனுக்கு நல்லா புரியலையா, அதனாலதான் அண்ணன் இப்ப சாப்பாடு தான் முக்கியம்னு சாப்பாட்டுல உட்காந்துருக்கு. முன்ன அண்ணனா இருந்திருந்தா எவ்வளவு கோவப்பட்டிருக்கும். அண்ணனோட செய்கை என்னமோ இன்னைக்கு புதுசா இருக்கு, இது நம்ம குடும்பத்துக்கு நல்லதா இல்ல வெங்கடேஷுக்கு கெட்டதா ஒன்னும் புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு ரத்னாவுக்காக இந்த ஸ்கூலை அரும்பாடு விட்டு வாங்கினவர் சண்முகம்.
ஈஸியா ஒத்த கையெழுத்துல வாத்தி வந்து அதிகாரம் பண்ணுவானா? இந்த வாத்தியும் பொட்டுக்கடலையும் எப்பவும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு வெளியில காயம் தெரியாம உள்குத்து குத்தி அப்படியே நொங்க எடுத்து படுக்கையில போட்டுட்டு வந்துட்டார் போல இருக்கு. அதுதான் சண்முகம் இந்த அளவுக்கு சர்வசாதாரணமா அமைதியா ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்காங்க. வைகுண்டம் மனசே கேட்காம, ஏண்டா சண்முகம், வீட்டுல எவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த வாத்தி பண்ணி வச்சிருக்கான், என் பிள்ளைய கண்ணீர் வெட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்குது, நீ சாப்பாடு தான் முக்கியம்னு சாப்பாட்டுல உட்காந்துருக்கியா, என்னடா மனுஷன் நீ அப்படின்னு வைகுண்டம் ஏத்தி விடுறாங்க. எப்போ என்ன நடந்ததுன்னு வெளியில ஊருக்குள்ள போய் கேளுப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ என்ன பண்ணிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு பரணி யோசிக்கிறாங்க. சண்முகம் எப்படி ரத்னாவை பிரின்சிபால் சீட்ல உட்கார வைக்கிறாங்க, அந்த வெங்கடேசை என்னதான் பண்ணிருப்பாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.